ஸோ பிக் பாஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு அப்டேட் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசிடுவோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் பவித்ராவால ஒரு பக்கம் செலிப்ரேஷன் முடிந்து அடுத்த சண்டேயா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது. அது என்னன்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸோ லாஸ்ட்லியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். கமெண்ட்ஸ்ல வேற நீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க, பணப்பொட்டியை பத்தி நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. அதோட கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடலாம் மக்களே. வணக்கம் மக்களே, நேஷனல் ஊட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலாக பணப்பட்டி முதல் ரவுண்ட் வந்து முத்துக்குமரன் 50,000 ரூபாய் ஜெயிச்சிட்டாரு. அது நீங்கள் ப்ரோமோ எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாச்சு. இன்னைக்கு லைவ்ல ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் அமௌண்ட்டை வந்து ரயான் குறிப்பிட்ட டைம்ல டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கார். முத்துக்குமரன் 50,000 ரூபாய், ரயான் 2 லட்ச ரூபாய். அது நம்ம இன்னைக்கு ப்ரோமோலேயே பார்த்துருந்தோம். முனைப்போட வேகத்தோட செயல்பட்ட 2 நபர்கள் யாருன்னா அது முத்து மற்றும் ரயான் தான். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் போய் கம்ப்ளீட் பண்ணிட்டார். ரெண்டாவது ரயான் அந்த ரிஸ்கை எடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ நீங்க கேட்கலாம், இந்த இடத்துல தான் எனக்கு டவுட் வந்துட்டு இருந்தது பல பேர் கிட்ட இருந்து. சரி, இப்ப முத்துவும் ரயானும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அடுத்த ரவுண்ட்லாம் மற்ற 4 பேர் தானே போவாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்படி கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது. இந்த ரூலை படி என்னன்னா யார் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனா கம்பல்ஷன் கிடையாது அப்படின்றது தான் பாயிண்ட். ஒருத்தரே ஒரு 4 போட்டி எடுக்கலாம், 5 போட்டி எடுக்கலாம். ஆனா அந்த குறிப்பிட்ட டைம்களை நீங்க எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வரீங்களா அப்படின்றது தான் முக்கியமே தவிர்த்து அதுல ரிஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இதுல வந்து தெளிவா வந்து ஸ்கெட்ச் யாருக்கோ போட்டிருக்காங்க மக்களே. அந்த ஸ்கெட்சில் யார் போய் சிக்க போறாங்கன்றது தான் பாயிண்ட் இருக்கு. ஒன்று அப்படின்னா நீங்க தானே முயற்சி பண்றீங்க. இதுல வந்து நீங்க கம்பல்ஷனா நீங்க போகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா ரிஸ்க் எடுக்கிறது யாரு? நீங்க தான் ரிஸ்க் எடுக்கிறீங்க. அப்போ உங்க மேலதான் பிளேம் வரா மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. இதுல கரெக்டா பார்த்து இருக்கணும். 10, 15 போயிட்டு வரும்போது நான் போய் எடுத்துட்டு வருவேன்ற மாதிரி பண்ணி மாட்டிக்க கூடாது. அதுல யார் மாட்டினாலும் முடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நபர்கள்ல தான் அந்த பணப்பொட்டி போகணும்னு நினைக்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டா ஒரு 2 வாரமா ஒரு பிளானிங் நடந்தது இல்லை, அந்த பிளானிங் படி பணப்பொட்டி எடுக்கக்கூடாதுன்றது தான் இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வேகமா ஓடி யார் எடுப்பா அந்த ரீதியில அதுல யாரோ ஒருத்தருக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கெட்ச் யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிங்க. ஓகே, அதை தவிர்த்து இன்னைக்கு ஈவினிங் ஒரு ரவுண்ட் இருக்கா. அந்த ரவுண்டு முடிச்சுட்டு அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம நைட்டு கிடைச்சதுன்னா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு 2 ரவுண்ட் நடந்திருக்கு. முத்துக்குமரனும் கம்ப்ளீட் பண்ணிட்டார், ரயானுமே கம்ப்ளீட் பண்ணிட்டார் அப்படின்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். 2 லட்ச ரூபாய். ஓகே, அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே தெளிவுபடுத்திட்டேன். ஓகே, இது ஒரு பக்கம். ஓகே, அடுத்து லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா என்ன ஆச்சுன்னா, ஒரு பக்கம் பொங்கல் வச்சுட்டு செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு ராஜு அப்பதான் வீட்டை விட்டு வெளியே போனாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த வெளியே இருந்த பொங்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வந்து கிச்சன் அந்த இருக்குல்ல, கிச்சன் ஏரியா இருக்குல்ல, அங்க அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இப்பதான் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டு லிவிங் ஏரியால ஒரு 4-5 பேர் கரும்பு சாப்பிட்டு இருக்காங்க. யார், ஐ மீன் ஜாக்லின், ரயானு, சௌந்தர்யா, இதுல நிறைய பேர் உட்காந்து கரும்பு சாப்பிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பவித்ரா என்ன பண்ணிட்டாங்க, பவித்ராக்கு தான் கிளீனா இருக்கும்ல, கிளீன்லினஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதை போயிட்டு அங்க போய் சாப்பிடணும் இதெல்லாம் பண்ணணும்னு இருக்குல்ல, அங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல கிளீன்லினஸ் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜஸ்ட் போன அடுத்த செகண்டே வந்து இந்த பக்கம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து இவங்க ஏதோ கேட்கும்போது ஆள் யாராவது வேணும்னும் போது முத்துக்குமரன் போயிட்டு அதை கிளீன் பண்ணி வேலை பார்க்குறாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பவித்ரா இந்த இடத்த காலி பண்ணணும், இடத்த நீட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அரிசி பருப்பு இருக்கு, அரிசி பருப்பையும் ஒன்று சேர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்டோர் ரூம்ல போட்டு அமுச்சு விட்டுருவோம்பா அப்படின்ற மாதிரி அரிசியும் பருப்பும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க முத்துக்குமார் கிட்ட போய் கேட்கும்போது ஏங்க இந்த அரிசி பருப்பையும் ஒன்று சேர்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க அவங்க வெளியே இருக்க டீம் வந்து பொங்கல் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஏங்க அவங்க என்ன செய்வாங்க நமக்கு என்னங்க தெரியும், நீங்க ஏங்க இப்படி ஒன்று சேர்த்தீங்க, ஒன்று சேர்க்காம இருக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி அங்கே ஆர்கியூமெண்ட் நடக்கும். அங்கேயே பேசுவாரு முத்து, நான் பிரிச்சு வைக்கிறேன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பேசி சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டுருவாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு முத்து வந்து உட்காந்துருவார். சாச்சனா வர்ஷன் எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணிட்டு முத்து வந்து உட்காந்துருவார். திரும்ப என்ன பண்ணுவாங்க, பவித்ரா அங்க வேலை செஞ்சுக்கிட்டே புலம்பிட்டே வேலை செய்வாங்க. எப்படி அங்க புலம்பிட்டே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ புலம்பிட்டே வேலை செய்யும் போது இங்க வந்து வேற யாராவது வேலை செய்யலாம் அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது இங்க இருக்கலாம் சொல்லிடுவாங்க, நாங்க ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிட்டு வரமே, இதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி இங்க இருக்கவங்களாம் பேசுவாங்க. 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு பண்றோம் பவி, என்ன பவி அவசரம் போது, நீங்க அப்பத்துல இருந்து இப்படிதான் பண்றீங்க, ஸ்டார்டிங்ல இருந்து இப்படிதான் இருக்கீங்க, இதெல்லாம் பண்ண மாட்டீங்க, சொல்லி சொல்லி எங்க கேட்கறதுன்ற மாதிரி அங்க பவித்ரா திரும்ப கோவப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. பவித்ரா போயிட்டு பவித்ராவா ஒரு வேலையை எடுத்து பண்றாங்க, எடுத்து பண்ணிட்டு அவங்க வரலன்னு சொல்றாங்க. அவங்க வரேன் 5 நிமிஷம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டா விட்டுறணும்ல மக்களே. எல்லாமே உடனே நடக்கணும் போது பெரிய விஷயமா தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. பவித்ரா பொறுத்தவரையும் அவங்க பண்றது நல்ல விஷயம் தான், ஆனா உடனே நடக்கணும்னா அது எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு, ரெஸ்ட் எடுக்க தேவையில்லையா, ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டுறலாம்ல.
அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு புலம்பிட்டு இப்போ என்ன பண்றாங்க, இவங்க புலம்புறதால என்ன நடக்கும்னா ஆப்போசிட்ல இருக்கவன் எவனும் வேலை செய்ய மாட்டான், அந்த பொண்ணு மட்டும் வேலை செய்து இவனுக்கு பாத்தியா அப்படின்ற மாதிரி ஒரு இது கிரியேட் ஆகும் போது அங்க எல்லாருமே ரியாக்ட் பண்றாங்க. ஜாக்லின்ல இருந்து முத்துக்குமார்ல இருந்து யாரு சௌந்தர்யா முதற்கொண்டு, பவித்ரா நீ இப்படி பேசுறதால நாங்க எதுவும் வேலை செய்யாத மாதிரி நாங்களும் வேலை செஞ்சிருக்கோம், இப்படி பேசுறது எங்களுக்கும் ரியாக்ட் ஆகுது, இதெல்லாம் பண்ணாத, இந்த மாதிரிலாம் பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எனக்கு கோவம் வருதுங்க, எனக்கு அப்படி கேட்க தோணுதுங்க. இது சீசன் ஃபுல்லா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கு, மத்தவங்க யாருமே பண்றது கிடையாது, நானா போய் பண்றேன்ற மாதிரி சொன்னோன்னே ஒரு பாயிண்ட்ல அங்க இருந்து வந்து லிவிங் ஏரியால உட்காந்து புலம்புறாங்க. முத்துக்குமரன் என்ன சொல்றாரு, புலம்பாதீங்க, புலம்புறது எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி புலம்பாதீங்கன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல தர்ஷிகா ஆனந்திலாம் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. முத்து பேசிட்டே இருக்க டைம்ல பவித்ரா வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. வாக் அவுட் பண்ணி இது ரெஸ்ட் ரூம் போனோடனே அங்க தர்ஷிகா போய் சொல்றாங்க, என்னடி உனக்கு பிரச்சனை, இப்ப என்ன பிரச்சனை, இல்லடி அதை கிளீன் பண்ணாதானே அடுத்து ஃபுட்டு வரும் அப்படின்னு. எப்பா அது கொஞ்சம் டைம் கூட, அவங்க தான் 5 நிமிஷம் பொறுத்து வரேன், நீ கம்பல்ஷன் பண்ண முடியாது பவி, அவங்க 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து வரட்டும் அப்படின்னு. ஏன்டி அது 5 நிமிஷம் பண்ணிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கலாமேன்ட்டு, அவங்க கம்ஃபர்டபுள், அவங்க தானே மக்களை பார்ப்பாங்க, இது கம்ஃபர்டபுளுக்கான இடம் கிடையாது, அதுலேயும் நான் ஹைலைட் பண்றேன். பட் உடனே நடக்கணும்ன்றது பவித்ராவோட ஒப்பீனியன். அதை சொல்றாங்க, இல்ல பண்ணி இருக்கலாமேன்ட்டு, அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்க, எப்படியா இருந்தாலும் நீ பண்ணலன்னா அந்த இடத்துல யாராவது போய் பண்ண தானே செய்ய பவி பண்ணுவாங்க, நீ எதுக்கு இப்படி இது பண்ற அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. பவித்ராக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஆக்சுவலா பவித்ராக்கு வந்து என்னன்னா பேசிக்கலி கிளென்லினஸ் இருக்கு, அவங்களுக்கு எல்லா இடமும் நீட்டா இருக்கணும்ன்றது தான் அவங்களோட இது. இவங்க சொல்ற மாதிரி எல்லாமே நடக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க, அங்க எதுவுமே நடக்கல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல முத்துக்குமரன் வந்து பேசி சாரி கேட்டு அந்த இடத்துல முடிச்சு விட்டாங்க. சாரி பவி, நீ சொல்றது புரியுது, சாரி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனந்தியுமே வந்து எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டாங்க, பவித்ரா நீ சொல்றதே தப்பு, இத்தனை வாரமா நீ முத்து என்ன சொல்லுவாரு, நீங்க வந்து புலம்புறது சொல்யூஷன் கிடையாது, சொல்யூஷன் யாரு, நீங்க எந்தெந்த நபர் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் கிச்சன் இன்சார்ஜ் கிட்ட கூப்பிட்டு சொல்லுங்க, அப்ப நீங்க கூப்பிட்டு செய்யல, 2வது வாட்டி செய்யல, அப்ப கேள்வி கேளுங்க. நீங்களே ஒரு வேலையை போய் பண்ணிட்டு அடுத்தவங்களை பேசுறது எப்படி, இது அதுவே தப்பா இருக்குல்ல பவின்ற மாதிரி பேசினோன்னே ஆனந்தி வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. நீ சொல்றதே பவி தப்பு, என்னன்னா நீ வேலை பார்க்கற, அது நீ ஒரு இது எடுத்து பண்ற, அதே மாதிரி எல்லாரும் பண்ணணும்ன்றது எதிர்பார்ப்பே தப்பு தான். ஆனா நீ பண்ணாம போனாலும் அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து பண்ணிருப்பாங்களா, ஒருவேளை சாப்பாடு வருதுன்னு வச்சுங்களேன், அந்த டைம்ல அந்த ஏரியா அப்படி இருக்குன்னா ஒட்டுமொத்தமா போய் கிளீன் பண்ண போறாங்க, கிளீன் பண்ணாம இருக்க போறது இல்ல, அதுல உனக்கு பொருந்தா என்ன, உடனே எனக்கு டைமிங் தான் பிரச்சனை, அந்த டைமிங்ல வந்து முக்கியம் இது முக்கியம் அப்படின்றதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. சொல்யூஷன் தேடி போனோம் பவி, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அங்க டீட்டெயில் டிஸ்கஷன் போய் முடியும். எதுக்கு இந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்திருக்கவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அப்பதான் எல்லாத்தையும் ஒரு விஷயத்த முடிச்சுட்டு வராங்க. ஒரு 5 நிமிஷம் பிரேக் விட்டா என்ன பவியா போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பிளேம் போறது எனக்கு சரியா படல. அவங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் டைம் கொடுக்கணும்ல அப்படின்றது தான் நான் பாக்குறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா பிக் பாஸ் வீட்டில் லாஸ்ட்லியா என்ட்ரி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட மூவி ப்ரொமோஷன் இருக்குல்ல, ஹரிபாஸ்கர் மற்றும் லாஸ்ட்லியா, அவங்க 2 பேர், இதுல ரயானுமே அந்த படத்துல ஒரு ரோல் எல்லாம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. ஸோ இந்த 3 பேரோட மூவி ப்ரொமோஷன் இப்ப பிக் பாஸ் லைவ்ல நடக்கும் போது லாஸ்ட்லியா பிக் பாஸ் வரவேற்று அவங்களோட பிக் பாஸ்ல என்னென்னலாம் இருந்துச்சுன்ற அனுபவங்கள், குறிப்பா லாஸ்ட்லியான ஹைலைட் என்ன தெரியுமா, கேமரா முன்னாடி போய் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, எனக்கு பிடிக்கும் சீசன் 3ல. இப்போ நான் லைவ் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல கேமரா முன்னாடி பேசிட்டு இருந்த தருணங்கள் பார்க்க முடிஞ்சு. என்ன பேசுறாங்க, எதெல்லாம் சொல்றாங்கன்றதை அடுத்தடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.